ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஒரு வித்தியாசமான செய்முறையில் நல்லா காரசாரமாக ஒரு முட்டை மசாலா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை மசாலா பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப தேவைப்படாது, ஒரு பாதி தக்காளி சேர்த்தா மட்டும் போதும். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இதோடவே இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் மிளகாய் தூள் பார்த்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் இதோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதோட நீங்கள் வேணும்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மொத்தம் இன்றைக்கி நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை மெதுவாக ஒன்றொன்னா ஒரு முட்டைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. முட்டையை டைரெக்டாக அப்படியே உடச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிட்டு நல்ல முட்டையா இல்லை கெட்ட முட்டையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு. அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. நீங்கள் மூடி போட்டு கூட வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி அளவு வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஒரு முட்டைக்கும் இடையில இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் ரொம்பவே சிம்பிளான முட்டை குழம்பு ரெசிபீஸ் நான் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ மெதுவாக ஒரு முட்டையாக திருப்பி போட்டுக்கோங்க. அந்த முட்டையோட மஞ்சள் கரு உடையாமல் பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பிட்டு அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேமை வச்சு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. இதே மாதிரி முட்டையெல்லாம் நல்லா வேகிற வர ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. வேக விட்டிங்கன்னா நம்மளோட நல்ல காரசாரமான முட்டை மசாலா ரெடி ஆகிடும். இது நம்ம வழக்கமாக பண்ணுற முட்டை மசாலாலேருந்து இதோட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.